இஸ்லாமிய பெருமக்களுக்கு இது மிக புனிதமான காலம். 30 நாட்கள் நோன்பு நோற்று இறைவனுடைய அருளை பெற்று தன்னை சீர்திருத்திக் கொள்வதற்கான ஒரு மிக முக்கியமான காலம் இந்த நோன்பு காலம். ஆனால் தமிழ்நாட்டில் வாழுகிற தமிழர்களுக்கு இந்த 4 ஆண்டுதான் மிக கொடுமையான காலம், மிக துயரமான காலம். இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் இருக்கிற அத்தனை தமிழர்களுக்கும் கொடுமையான காலம், துயரமான நாள் என்று ஒன்று இருக்கிறது என்றால் அது என்றைக்கு பெருமரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் என்று பதவியேற்றாரோ அன்றிலிருந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுமையான காலம், துயர நாள் தொடங்கிடுச்சு. அந்த துயரம் இப்பொழுது வரை நீங்கள் அறிவார்ந்த மக்களே, இன்றைக்கு நாங்கள் நீதி கேட்பது ஜாகிர் உசேன் என்கிற ஒரு வக்ஃபுடைய புத்தவளியுடைய படுகொலைக்கு. ஆனால் அறிவார்ந்த மக்களே, இன்று காலை மதுரையில் ஒரு படுகொலை, காரைக்குடியில் படுகொலை, திருவள்ளூரில் படுகொலை. தமிழ்நாட்டுடைய மாநில தேசிய குற்ற ஆவணங்கள் காப்பகம் சொல்கிறது, மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிற இரும்பு கரம் பிடித்த துருப்பிடித்த இரும்பு கரம் பிடித்த பெருமரியாதைக்குரிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்றதில் இருந்து 6597 படுகொலைகள் இந்த 4 ஆண்டுகளில் நடந்திருக்கின்றன. அறிக்கை சொல்லுது 6597. அப்ப ஒரு நாளைக்கு சராசரியாக 5 கொலைகள் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு இடத்துல நடைபெற்றுக் கொண்டே இருக்கு. 5 கொலைகள் ஒரு நாளைக்கு சராசரியாக போற போக்கில் விட்டுட்டு. ஒரு நாகரிகம் அடைந்த சமூகம் என்பது ஒரு தவறு நடந்தவுடன் அந்த தவறுக்கு நீதிமன்றத்தின் மூலமாக தீர்வு காண்பதுதான் ஒரு நாகரிகம் அடைந்த சமூகம். ஆதி காலத்துல ஒரு மனிதனை வெட்டினா அந்த மனிதன் பழிதீர்ப்பதற்காக இன்னொரு மனிதனை மறுபடியும் வெட்டுவான், திரும்ப அவன் குடும்பத்தினர் வெட்டுவான், திரும்ப இவன் குடும்பத்தினர் வெட்டுவான். இது நாகரிகம் அடையாத ஒரு சமூகம் செய்யக்கூடிய செயல். 2025 வந்துட்டோம், 21ஆம் நூற்றாண்டில் வாழ்கிறோம். இன்றைக்கும் ஒருவன் கொலை செய்கிறான் அப்படின்னா இந்த சமூகம் இன்னும் நாகரிகம் அடையாத பொருள், இந்த சமூகம் இன்னும் குற்ற சமூகமாகவே இருக்கிறது என்று பொருள். அப்படி குற்ற சமூகமாக இருக்கிறது என்றால் ஆளுகிற ஆட்சியாளர்கள் சரியில்லை. ஏன்னா இங்க நடக்கிற அத்தனை கொலைகளும், அத்தனை சீர்கேடுகளும், அத்தனை பாலியல் வன்கொடுமைகளும், அத்தனை பாலியல் அச்சுறுத்தல்களும், அத்தனை திருட்டுகளும் மது போதையினால் நடக்குது, கஞ்சா போதையினால் நடக்குது, அது போதையினால் நடக்குது. அப்ப இந்த அரசு முதலில் எதை சரி செய்யணும், ஒரு சிறந்த ஆட்சியாளர் எப்படி இருக்கணும் இங்க இந்த உலமாமார்கள் தயவு செய்து சீமானுக்கு ஓட்டு போட்டாதீங்க, பிஜேபி உள்ள வந்துடும், தயவு செய்து சீமானுக்கு ஓட்டு போட்டாதீங்க, பிஜேபி உள்ள வந்துரும்னு உப்புமா கதை, சேமியா கதை, என்னென்ன கதையெல்லாம் சொல்ல முடியுமோ எல்லா கதையும் சொல்லி திமுகவிற்கே ஒட்டுமொத்த வாக்குகளையும் அள்ளி கொடுத்த உலமாமார்கள், இஸ்லாமிய பெருமக்கள், அறிவார்ந்த பெருமக்களே, நீங்கள் சொல்லுங்கள், ஜாகிர் உசேன் அவருடைய படுகொலைக்கு நீங்கள் முதல்வரை சந்தித்தீர்களா? முதல்வரிடம் நீங்கள் ஒரு கடுமையான கண்டனத்தை சொன்னீங்களா? இதற்கு முன்பாக ஒரு இஸ்லாமிய சமூக ஆர்வலர் புதுக்கோட்டையில கனிமவள கொள்ளைக்கு எதிராக போராடினார், அவர் கொலை செய்யப்பட்டார். அப்பொழுது நீங்கள் பேசல, சரி பரவாயில்லை, ஆளுகிற திமுகவிற்கு நீங்கள் விசுவாசமா
படுகொலையை நாம் சாதாரணமாக கடந்து போயிட முடியாது. ஒரு சாமானியனுடைய படுகொலை என்று நம்ம கடந்து போயிட முடியாது. ஏன்னா இந்த ஜாகிர் ஹுசைன் என்பவர் ஒரு சாதாரண மனிதர் இல்ல, ஒரு லாரி ஓட்டுநர் மட்டுமல்ல. அதற்கு முன்பாக பெருமரியாதைக்குரிய தமிழ்நாடுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஐயா கருணாநிதி அவர்களுடைய தனி பிரிவில் இருந்த ஒரு காவல் அதிகாரி, பெருமரியாதைக்குரிய தமிழ்நாடுடைய இன்னார் முதலமைச்சராக இருக்கிற முன்னாள் துணை முதல்வராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய தனி பிரிவில் அவருடைய பாதுகாப்பில் இருந்த ஒரு காவல் அதிகாரி, நாட்டுடைய முதலமைச்சருடைய பாதுகாப்பில் இருந்த அதிகாரிக்கு யார் யாரை அணுகணும், முதலமைச்சரை எப்படி அணுகணும், சிக்கலை எப்படி தீர்க்கணும், சட்ட ரீதியாக இந்த சிக்கலை யாரிடம் எடுத்துட்டு போகணும், என் உயிருக்கு எப்படி பாதுகாப்பு கேட்கணும்னு தெரியாம இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. அவர் எல்லா வகையிலும் அணுகிட்டார். அதன் பிறகும் இந்த வக்ஃபு சிக்கல்ல, இந்த வக்ஃபு பிரச்சனையில ஒரு முத்தவள்ளி கொலை செய்யப்படுவார் என்ற நிலை வந்த பிறகும் தமிழ்நாடு அரசு, தமிழ்நாட்டுடைய காவல்துறை எந்த நடவடிக்கையும் ஏன்னா தமிழ்நாட்டுடைய காவல்துறை இந்த பின்னல்களை காவல்துறைக்கு அது சம்பந்தம் இருக்கும் சந்தேகம். ஏன்னா இவரை கொலை செய்ததாக காட்டப்படுகிற தௌஃபீக் என்கிற கிருஷ்ணமூர்த்தி, அந்த கிருஷ்ணமூர்த்தி என்கிற நபர் இஸ்லாமியராக மாறிட்டார். அவர் அதுக்கு முன்பாக ஷெட்யூல் காஸ்ட்ல இருக்கு. அவர் இந்த முத்தவள்ளியின் மீது, ஜாகிர் ஹுசைன் மீது ஒரு வழக்கு பதிவு செய்கிறார். அறிவார்ந்த மக்களே, தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு இஸ்லாமியர் ஒரு வேற்று மதத்தில் இருந்து எந்த மதத்திற்கு இஸ்லாமியராக மாறினாலும் அவர் பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம்ல வந்துருவார். அவர் பேக்வர்ட் கிளாஸ்ல வந்துருவார், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்ல வந்துருவார். அவர் ஷெட்யூல் காஸ்ட்ல வர மாட்டார், அவர் ஷெட்யூல் ட்ரைப்ல வர மாட்டார், மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ்ல வர மாட்டார். அவர் பேக்வர்ட் கிளாஸ்ல வந்துருவார், பிசிஎம் என்ற கேட்டகரியில வந்துருவார். பிசிஎம் என்ற கேட்டகரியில வந்தவர்கள நீங்க எப்படி வழக்கு பதிவு செஞ்சீங்க, பிசிஆர்ல எப்படி வழக்கு பதிவு செஞ்சீங்க, எப்படி பதிவு செய்ய முடியும்? தௌஃபீக் என்ற கிருஷ்ணமூர்த்தி என்று இருப்பவர் தௌஃபீகாக மாறிய பிறகு பிசியாக மாறிட்டார், பிசி முஸ்லீமாக மாறிட்டார். அவர் மீது நீங்கள் எப்படி வன்கொடுமை வழக்கு பதிவு செய்ய முடியும்? அப்படி வன்கொடுமை வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் என்றால் காவல்துறையுடைய அனுமதி இல்லாமல், காவல்துறையுடைய ஆதரவு இல்லாமல், காவல்துறையுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இது நடந்திருக்குமா? காவல்துறையுடைய ஒத்துழைப்பு இருக்கிறது என்றால் தமிழ்நாட்டு அரசுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இருந்திருக்குமா? ஒரு வக்ஃபு சொத்தை ஒரு ஆக்கிரமிக்கிறார். இங்கு மட்டுமில்ல, தமிழகம் முழுக்க இருக்கிற பல தர்காக்களில் வக்ஃபு சொத்துக்கள் அபகரிக்கப்படுது. இன்றைக்கு வக்ஃபு திருத்த மசோதாக்கு எதிராக போராடுகிறார்கள். வக்ஃபு திருத்த மசோதாக்கு எதிராக நாங்கள் குரல் கொடுக்கிறோம், நாங்கள் நாடாளுமன்றத்தை அதிர வைக்கிறோம் பேசுறாங்க. அறிவார்ந்த திருச்சியில் இருக்கிற தர்காவை ஆக்கிரமித்து வைத்திருப்பது திமுக அரசு தான். ஐராபட்னத்தில் தமிழ்நாட்டிலே வக்ஃபு சொத்தை, அதாவது இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய வக்ஃபு சொத்தை திமுக அபகரிக்கிறது. இங்க மத்திய அரசு மட்டுமல்ல, ஒன்றிய அரசு மட்டுமல்ல, திமுக அரசு, அண்ணா திமுக அரசு இவர்களும் வக்ஃபு சொத்தை அபகரிக்கிறார். இந்த கொலையில் கூட மறைமுகமாக வக்ஃபு வாரிய திருத்த மசோதாவிற்கு திமுக ஆதரவு. அது எப்படிங்க ஆதரவளிச்சிருக்குன்னா, இன்றைக்கு வக்ஃபு வாரிய திருத்த மசோதா எதற்காக கொண்டு வரணும்னு சொல்றாங்கன்னா, இந்த வக்ஃபு சொத்தில் ஏதேனும் ஒரு பிரச்சனை என்றால் அதில் எங்களால் நேரடியாக தலையிட முடியல, அரசாங்கம் முடிவு செய்ய முடியல, இஸ்லாமியர்கள் முடிவு செய்து கொள்கிறார்கள். இந்த சிக்கல் இரண்டு பேருக்கு இடையில, வக்ஃபுக்கு இடையில சிக்கல். இந்த சிக்கல்ல இப்படி கொலைகள் தொடர்ச்சியாக நடந்தால் என்ன சொல்லுவாங்க? பாருங்க, நாங்க சொன்னோம்ல, அதனால இந்த வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தை நாங்கள் கொண்டு வருகிறோம் என்று பிஜேபி சொல்லுமா சொல்லாம? இந்த வக்ஃபு பிரச்சனை அக்டோபர்ல இருந்து போயிட்டு இருக்கு. அந்த நிலையில் ஒரு முத்தவள்ளி சொல்லுகிறார், எனக்கு கொலைக்கு, என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குது. அந்த நிலையில் இந்த திமுக அரசு, வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தை எதிர்க்கிற அரசு, அந்த கொலையை தடுத்திருக்கணுமா இல்லையா? இப்பொழுது சொல்கிறார் பெருமரியாதைக்குரிய வக்ஃபு வாரிய தலைவர், ராமநாதபுரத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் சொல்கிறார், உங்களுக்கு வக்ஃபு வாரியம் துணை நிற்கும். அப்ப ஜனவரி மாசம் ஏன் வக்ஃபு வாரியம் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? வக்ஃபு வாரியம் தூக்கி கொண்டிருந்ததா அல்லது திமுகவிற்கு சாமரம் வீசி கொண்டிருந்ததா? என்ன செய்து கொண்டிருந்தீங்க? ஒரு முத்தவள்ளி இன்றைக்கு சொல்கிறீர்கள் நாங்கள் முத்தவள்ளிகளை பாதுகாப்போம் என்று. அன்றைக்கு என்ன செய்து கொண்டீங்க? உயிர் போன பிறகு நாங்கள் முத்தவள்ளிகளை பாதுகாப்போம் என்று சொல்வதை எந்த விதத்தில் ஏற்க முடியும்? அறிவார்ந்த மக்கள் சொன்னீங்க, கொஞ்சம் சொல்றாங்க, நாங்கள் சிறுபான்மையினருடைய பாதுகாவலர்கள் நாங்கள் தான், சிறுபான்மையினருடைய பாதுகாவலர்கள் நாங்கள் தான். இதுவரைக்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் சிறுபான்மையினரை பாதுகாத்த ஒரு நிகழ்வு எதிராக ஒன்று இல்லை. இவர் என்ன சொல்லி வாங்கி கேட்டாங்க தெரியுமா? திமுக ஆட்சிக்கு ஒரு பொழுது பெருமரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த அப்பாவி இஸ்லாமியர்களை விடுதலை செய்வதற்காகவாவது எனக்கு வாக்கு செலுத்துங்கள் வாக்கு கேட்டீங்க. இங்க இருக்கிற பாளையங்கோட்டையில ஐயா அப்துல் கலாம் வரைக்கும் வாக்கு சொல்லி அனுப்பி வச்சீங்க. இஸ்லாமிய சிறைவாசிகள் வெளியே
முதலமைச்சர் எல்லா இஸ்லாமிய தலைவர்களும் போய் சந்திச்சாங்க, உலமாக்களை சந்திச்சாங்க, நன்றி சொன்னாங்க. எங்களுக்கு நோன்புக்கு காசு கொடுத்திருக்காரு முதலமைச்சர் அப்படின்னு எல்லா இஸ்லாமிய தலைவர்களும் எல்லா உலமாமார்களும் போய் சந்திச்சாங்க. ஜாகிர் ஹுசைன் என்ற ஒரு முத்தவள்ளி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரே, போய் சந்தித்தீர்களா? யாராவது சமூகத்தின் முன்னாடி எல்லாம் மன்னிப்பு கேட்க வேண்டாமா? சந்திச்சீங்களா? ஜாகிர் ஹுசைன் என்ற ஒரு முத்தவள்ளி, ஒரு வக்ஃபுடைய முத்தவள்ளி. நாளைக்கு நீங்களும் பதில் சொல்ல வேண்டும், நானும் பதில் சொல்ல வேண்டும். ஒரு வக்ஃபுடைய முத்தவள்ளி கொலை செய்யப்பட்டிருக்கிறார், ஒரு வக்ஃபு சொத்து அபகரிக்கப்பட்ட காரணத்திற்காக. யாராவது பேசணுமா? யாராவது கோவப்பட்டோமா? எங்க மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டங்கள் எங்க? மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் எங்க? எதுவும் செய்ய. முதலமைச்சர் சொல்கிறார், சட்டமன்றத்தில் பேசுகிறார். இது இருவருக்கு இடையேயான நில பிரச்சனையில முன்விரோதத்தின் காரணமாக நிகழ்த்தப்பட்டது இந்த கொலை. அறிவார்ந்த பெருமக்களே, இது நில பிரச்சனையா வக்ஃபு பிரச்சனையா என்பதுதான் முதல் பிரச்சனை. இது நில பிரச்சனை, ரெண்டு பேருக்கு ஒரு லேண்ட்ல பிரச்சனைங்க அப்படின்னா அது வேற. ஆனா வக்ஃபு சொத்து என்பது வேற. அப்ப சட்டமன்றத்தில் வக்ஃபு பிரச்சனையை நிலப்பிரச்சனை என்று இந்த சிக்கலை மட்டுப்படுத்துகிறார் பெருமரியாதைக்குரிய முதலமைச்சர். அதை அங்கிருக்கிற அத்தனை இஸ்லாமிய சட்டமன்ற உறுப்பினர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கீங்க. நாளைக்கு நீங்கள் எல்லாம் மறுமையில் பதில் சொல்ல வேணுமா? அல்லாஹ்விற்கு அஞ்சுகிறீர்கள் இல்லையா? நோன்பு நோக்கிறீங்க இல்லையா? 5 நேரம் தொழுகிறீங்க இல்லையா? அப்ப நீங்கள் எல்லாம் நாளைக்கு பதில் சொல்ல வேணாமா? அறிவார்ந்த மக்கள் சிந்திங்க. இந்த மண்ணில் இஸ்லாமியர்கள் விட்டுருங்க. யார் திமுகவுடைய ஆட்சியில் இந்த 4 ஆண்டு காலத்தில் நிம்மதியாக வாழுகிற ஒரு நபரை காமிச்சிருக்கு? ஒரு நபர் சொல்ல முடியுமா? யாரும் இல்லை. மீனவன் போராடுறான், மாணவன் போராடுறான், எல்லாரும் போராடுறான். தமிழ்நாட்டில் முதலமைச்சர் சொன்னார், நான் சொல்றேன், 1 லட்சம் போராட்டங்களுக்கு நான் அனுமதி கொடுத்திருக்கிறேன் திமுக அரசு. நாங்க ஜனநாயகவாதிகள். 1 லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறீர்கள். எத்தனை போராட்டங்களுக்கு தீர்வு கண்டிருக்கிறீங்க? ஒரு போராட்டத்திற்கு அனுமதி கொடுப்பது ஒரு சிறந்த அரசு அல்ல, ஒரு ஆளுமை மிக்க ஒரு ஆண்மை மிக்க அரசு அல்ல. 1 லட்சம் போராட்டங்களை நடைபெற விடாமல் தடுத்து ஒரு ஆக சிறந்த ஆட்சியை மலர் வைப்பதுதான் ஒரு சிறந்த அரசு. அதுதான் ஒரு ஆண்மை மிக்க அரசு, அதுதான் ஒரு ஆளுமை மிக்க அரசு. அப்படிப்பட்ட அரசாக இந்த அரசு இருந்தார். அப்ப 1 லட்சம் மக்கள், 1 லட்சம் போராட்டம்னா அதுல பிறந்தது 10 பேர் அந்த போராட்டம் போறாங்கன்னா 10 லட்சம் பேர் திமுக ஆட்சியில நிம்மதி இல்லாம இருக்கு. அப்படிதான் எடுத்துக்கணும். 10 லட்சம் பேர் திமுக ஆட்சி நிம்மதி இல்லாம இருக்கு. அறிவார்ந்த மக்களை சிந்திங்க. ஏதாவது ஒன்று, நான் ரொம்பலாம் சொல்லல, இங்க ஒன்று இருக்கு, திணிக்காதே இந்தியை திணிக்காதேன்னு பெருமரியாதைக்குரிய பாளையங்கோட்டையுடைய சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப் போஸ்ட் ஓட்டிருக்காரு. இவர்களுடைய இந்திய எதிர்ப்பு எப்படி தெரியுமா இருக்கும்? தயாநிதி மாறனை நீங்கள் எதற்காக ஒன்றிய அமைச்சராக்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, எதற்காக நாடாளுமன்றத்துக்கு அனுப்புறீங்கன்னு கேட்டதுக்கு, தயாநிதி மாறனுக்கு ஹிந்தி தெரியும் அதனால அனுப்புறோம். இதுதான் இவருடைய இந்திய எதிர்ப்பு லட்சம். திமுக நடத்துகிற நீங்க சிபிஎஸ்இ ஸ்கூல்ல விட்டுருங்க. சிபிஎஸ்இ கேட்டோம்னா சிபிஎஸ்இ ஸ்கூல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்குங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுமதி கொடுத்துருக்குங்க, அதனால நாங்க அதில் அப்படிதாங்க நடத்த முடியுமா? மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குல்ல, திமுக சட்டமன்ற உறுப்பினர் நடத்துகிற ஸ்டேட் போர்ட்ல வர, மாநில அரசுல வர மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குல்ல, அந்த ஸ்கூல்ல எத்தனை ஸ்கூல்ல தமிழ் இருக்கு? எத்தனை பள்ளிக்கூடங்களில் தமிழ் இருக்கு? எத்தனை பள்ளிக்கூடங்களில் ஹிந்தி இருக்கு? சொல்லுங்க. இல்லன்னு சொல்லுங்க. ஒரு பள்ளிக்கூடத்துல ஹிந்தி இல்ல சொல்லுங்க. இவர்கள் பேசுகிறார்கள், நாங்கள் இந்தி திணிப்புக்கு எதிரானவர்கள். யார் இந்தி திணிப்புக்கு எதிரானவர்கள்? நீங்க. இந்தி திணிப்புக்கு எதிராக போராடிய மாணவர்களுடைய போராட்டத்தை தன்மையப்படுத்தி அபகரித்து திமுக ஆட்சிக்கு வந்தது. இது வேணா நிதர்சனம், இது வேணா உண்மை. திமுக என்ன போராடியது? ஐயா கருணாநிதி எங்கு போராடினார்? ஐயா மு க ஸ்டாலின் எங்கு போராடினார்? அண்ணன் உதயநிதி எங்கு போராடினார்? அதிகபட்சமாக இந்தி தெரியாது போனாலும் டிஷர்ட் போட்டது. டிஷர்ட் போடுவதெல்லாம் இந்த நிலத்தில் மிகப்பெரிய போராட்டம் என்றால் இந்த மண்ணில் ஆக சிறந்த போராளிகள் 1000 பேர் இருக்காங்க. உதயநிதி மேலே அறிவார்ந்த சேகுவேரா படத்தை போட்டுக்கொண்டு ஒருவன் போயிட்டு டாஸ்மாக்ல வந்து குடிச்சுக்கிட்டு யாரை பத்தி கவலைப்படனா அவன் ஆக சிறந்த சீர்திருத்தவாதி ஆகிடுவானா? அவன் சேகுவேரா அவள ஆகிடுவானா? அறிவார்ந்த மக்கள் சிந்திங்க. ஏதாவது ஒன்றுல திமுக ஆட்சியில் ஏதாவது ஒன்று, நாள் ஒன்றுக்கு 5 கொலைகள் நடைபெறுது. 5 கொலைகள் சராசரியாக 5 கொலைகள். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இரும்பு கரம் கொண்டு அடிக்குவேன் அப்படி இரும்பு கரம் என்னங்க துரு பிடிச்சு போயிடுச்சா? என்ன ஆயிடுச்சு? உங்க இரும்பு கரம் தயவு செய்து துருவை நீக்கிட்டீங்கன்னா நாங்கள் நிம்மதியா இருக்கும். ஒரு பெண் பிள்ளை தனியாக வெளியே போக முடியுமா? இதே அருகில் இருக்கிற மதுரையில ஒத்த கடையில நைட்டு 8 மணிக்கு ஒரு தானி ஓட்டுநர், தானினா உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, ஆட்டோ ஓட்டுநர். அந்த ஆட்டோ ஓட்டுநரை கஞ்சா போதையில 2 பேர் அடிக்கிறான். சில மாதங்களுக்கு முன்னாடி 2 பேர் அடிக்கிறான். ஒரு ஆண் ஓட்டுநருக்கே, ஒரு தானி ஓட்டுநருக்கு, ஒரு ஆண் ஓட்டுநருக்கே இந்த நிலத்துல பாதுகாப்பு 8 மணிக்குன்னா சென்னை போன்ற பெருநகரங்களில், கோவை போன்ற பெருநகரங்களில் பெண்கள் ஆட்டோ ஓட்டுநர்களாக இருக்கிறார்கள், பெண்கள் கார் ஓட்டுநர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன பாதுகாப்பு? அவர்களுக்கு எப்படி பாதுகாப்பு? அறிவார்ந்த மக்கள்
மனசு. இந்த அரசை 1000 ரூபாய் அரசு வேணா அறிவிக்கலாம், ஆக சிறந்த அரசு அறிவிக்க முடியாது. வேணா இந்த 1000 ரூபாய் அரசு சொல்லலாம். அதை தாண்டி என்ன செஞ்சிருக்கு? ஏதாவது ஒன்று, ஒரு குற்றச்செயலை மறைப்பதற்கு ஒரு திட்டம், ஒரு குற்றச்செயலை மறைப்பதற்கு ஒரு திட்டம், ஒரு குற்றச்செயலை மறைப்பதற்கு இன்னொரு திட்டம். இதை தாண்டி இந்த நேரத்தில் செல்வது அரசு ஒன்றுமில்லை. எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செல்வன் சீமான் அவர்களை இங்க இருக்கக்கூடிய திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய சிலர் எங்க அண்ணனை வெட்டு வேண்டாம், குத்து வேண்டாம், கொலை பண்ண வேண்டாம். எங்களுடைய அக்கா சத்யா அவர்கள் போய் ஒரு புகார் மனு கொடுக்குறாங்க. எங்களுடைய கட்சியில் இன்னொரு அண்ணன் போய் ஒரு புகார் மனுவை கொடுக்குறாங்க. அந்த புகார் மனுவை ஏற்று இந்த அரசு இந்த காவல்துறை எந்த வழக்கும் பதிவு செய்யல, எந்த வழக்கும் பதிவு செய்யல. இங்க திருநெல்வேலியில் நடந்த சம்பவம், திருநெல்வேலியில் ஒருத்தன் சொல்றான் எங்களுடைய நாம் தமிழர் கட்சி, அதாவது தமிழ்நாட்டிலேயே 3வது பெரிய கட்சியுடைய தலைவரை கொலை செய்வேன் என்று பகிரங்கமாக கொலை மட்டல் விடுக்கிறான். கட்சியினர் போய் இங்க பாருங்க எங்க தலைவரை கொலை மட்டல் விடுக்கிறாங்க, நீங்க அவர்களுக்கு மீது வழக்கு பதிவு செய்யுங்க. வழக்கு பதிவு செய்ய இந்த நொடி வரை வழக்கு பதிவு செய்யவில்லை. ஆனா எங்கோ ஒரு இடத்துல எங்களுடைய அண்ணன் சீமான் அவர்கள் பெரியாரை விமர்சித்துட்டாங்க, அந்த பத்திரிகை செய்தியை வச்சுக்கிட்டு உடனே காவல்துறை வழக்கு பதிவு செய்யுது. அப்ப இந்த காவல்துறை யாருக்கான காவல்துறையாக இருக்கிறீங்க? நீங்க மக்களுக்கான காவல்துறையாக இருக்கிறீர்களா அல்லது ஆளுங்கட்சியுடைய ஏவல்துறையாக இருக்கிறீங்களா? யாருக்கு வேலை செய்றீங்க? யாருக்கு வேலை செய்றீங்க? நீங்கள் உங்களுக்கு வேணா முதலமைச்சர் ஐயா உங்களுக்கு சம்பளம் கொடுக்கலாம், முதலமைச்சர் ஐயா கட்டுப்பாட்டில் நீங்க இருக்கலாம். ஆனால் உங்களுடைய சம்பள பணம் இருக்கு இல்லையா, சம்பளம் அது நாங்கள் கொடுக்கிறது, நாங்கள் கட்டுகிற வரிகள் தான் நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க. எங்களுடைய வேலைக்காரர்கள் தான் நீங்க, எங்களை பாதுகாப்பது உங்களுடைய கடமை, எங்களுடைய வேலைக்காரர்கள் நீங்க. ஆனா நீங்க என்ன செய்றீங்க? ஆளுங்கட்சிக்கு யார் யாரெல்லாம் ஃபேவரா இருக்கிறானோ, ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக ஒரு வழக்கு வருது, ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறது உடனே அந்த வழக்கு பதிவு செய்யப்படுது. அதே ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு வழக்கு வருதுன்னா அந்த வழக்கு பதிவு செய்யப்படுறது இல்லை, அந்த வழக்கின் மீது எந்த ஒரு இதுவும் இல்லை. அப்ப நீங்கள் யாருக்காக வேலை செய்றீங்க? இந்த வழக்குல இந்த காகிருஷ்ணன் அவர்களுடைய வழக்கிலேயே எடுத்துக்கங்க, ஒரு ஏசி வராரு, இன்ஸ்பெக்டர் பணியிடை நீக்கம் செய்றீங்க, அந்த காவல்துறை அதிகாரியை பணியிடை நீக்கம் செய்றீங்க. பணியிடை நீக்கம் செய்யறதுனால என்ன மாறிடும்? அவர் பணியிடை நீக்கம் முடிந்து மீண்டும் பணிக்கு வரும்போது திரும்பிடுவாரா? அப்படியே உத்தமராக வந்து விடுவாரா? தமிழ்நாடு அரசு அதற்கு நம்பிக்கை கொடுக்குமா? அதற்கு ஏதாவது தேர்வு வச்சிருக்கீங்களா? அதற்கு ஏதாவது நீங்க ஏதாவது நேர்காணல் வச்சிருக்கீங்களா? அப்படி என்ன வச்சிருக்கீங்க? பணியிடை நீக்கம் முடிஞ்சிருச்சு, முடிந்து வந்த பிறகு அவருக்கு பணி உயர்வு கிடையாது, அவருக்கு பென்ஷன் கிடையாது, அவருக்கு எதுவுமே கிடையாது, நீங்க அறிவிப்பீங்களா? ஒரு உயிர் போன பிறகு பணியிடை நீக்கம் பண்றீங்க. அவர் 6 மாத காலத்திலோ 3 மாத காலத்திலோ இடைப்பட்ட காலத்திலோ அவர் மீண்டும் பணிக்கு வந்துருவார். மீண்டும் பணிக்கு வந்து இதே போல ஒரு செயலை செய்யாமல் இருப்பார் என்று தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் காவல்துறை தன் கையில் வைத்திருக்கிற பெருமரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் உறுதியளிப்பாரா? உங்களால் உறுதியளிக்க முடியுமா? அவர் இந்த குற்றச்செயலை செய்ய மாட்டார், உறுதியளிக்க முடியுமா? இதே திருநெல்வேலியில பெண் இன்ஸ்பெக்டர் எல்லாரும் ரவுண்ட்ஸ் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு புஷ்பா 2 படம் பார்த்துட்டு இருந்தாரா இல்லையா? புஷ்பா 2 படம் பார்த்துட்டு இருந்தாரா இல்லையா? நடந்ததா இல்லையா இந்த சம்பவம்? செய்தித்தாள் வரைக்கும் வந்ததில்ல. இப்ப காவல்துறை என்ன இதுல இருக்கு? காவல்துறையை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கு, என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு காவல்துறை. நாங்கள் ஒரு ஆகச்சிறந்த காவல்துறையை வச்சிருக்கிறோம். இந்தியாவிலேயே ஒரு முன்னோடியான காவல்துறை தமிழ்நாட்டு காவல்துறை இருக்கு. அந்த காவல்துறை செய்யக்கூடிய செயலா இருக்கு. அறிவார்ந்த மக்கள் சிந்திங்க. காவல்துறை என்பது குற்றங்கள் நடந்த பிறகு குற்றவாளியை தேடி கண்டுபிடிப்பதற்கு காவல்துறை தேவை இல்லை, காவல்துறை தேவை இல்லை. குற்றங்களே நடைபெறாமல் தடுப்பதற்கு தான் காவல்துறையுடைய முதல் படி. அதுதான் காவல்துறை செய்யணும். அதற்காகத்தான் காவல்துறை இருக்கு. ஏன் உளவுத்துறை வச்சிருக்கான், ஏன் சிபிசி இருக்கு, எல்லாரும் ஏன் வச்சிருக்கான்? இங்க குற்றச்சம்பவமே நடக்கக்கூடாதுன்றது தான். குற்றச்சம்பவம் நடந்து கொலை முடிந்து 10 நிமிடம் கழித்து கொலையாளி கொலை செய்து விட்டு அவன் தப்பிச்சு போன பிறகு வேகமாக போயிட்டு போட்டோ எடுப்பதற்கு காவல்துறை தேவையில்லை. அது காவல்துறையோட பணியும் இல்லை. அறிவார்ந்த மக்கள் சிந்தி ஏதாவது ஒன்று இந்த நிலத்துல இதுவரை ஏதாவது ஒன்று ஐயா ஸ்டாலின் அவர்கள் பெருமரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவோ திட்டங்கள் அறிவிச்சிருக்காரு, என்னமோ பண்றாரு. இது பாருங்க, பட்டா கொடுக்குறாரு, அதை கொடுக்குறாரு, இதை கொடுக்குறாரு. அறிவார்ந்த மக்களே, நீங்கள் இலவசங்களுக்கு கையேந்தி 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 உங்களுடைய உரிமைகளை கேட்க மறந்துட்டீங்க. உரிமைகளை ஒட்டுமொத்தமாக கவலைப்படவில்லை. எங்க இந்த இருக்கிற திருநெல்வேலியில் கொலை நடந்த பிறகு இங்க இருக்கிற மக்கள் யாருக்கும் அச்சம் வரல, இங்க இருக்கிற மக்கள் யாருக்கும் கோபம் வரல. என்ன நம்மோடு இருந்தவர், நம்மோடு நடந்தவர், நம்மோடு வழங்கியவர் இன்றைக்கு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவர் ஆகக்கூடிய ரவுடியாக நடந்து கொடுங்க. இன்னைக்கு சிலர் கொலை செய்யப்பட்ட சொன்னா அவரே ரவுடிங்க, அவரே இதுங்க, அவரே ஒரு மோசமான நபருங்க. அவர் எப்படிப்பட்ட நபராக வேண்டுமானாலும் இருக்கு போறாரு. ஒரு ஜனநாயக நாட்டில் நீதிமன்றம் தான் தண்டிக்க வேண்டுமே தவிர மக்கள் தண்டிப்பதற்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. அது தவறு, அது குற்றம். ஆனா இங்க எப்படி நார்மலைஸ் பண்றாங்கன்னா, பிரபல ரவுடி கொலை செய்யப்பட்டார், பிரபல ரவுடியாகவே இருந்தாலும் அதுவும் ஒரு உயிர் தான். நீதிமன்றத்தில்
கொலை செய்யப்பட்ட நபர் ஒரு ரவுடிங்கிறதுனால அவருடைய கொலைக்கு நீதி தேவையில்லையா? அவர் செத்து போயிட்டாருங்க, அவர் ரவுடிங்க, அவர் செத்து போயிட்டாருங்க. சாதிய தலைவர்கள் யாராக இருந்தாலும் என்ன, இந்த மண்ணில் எந்த உயிர் பரிவாராலும் அது கொலை செய்யப்பட்டவராக இருந்தால் அது தப்புதான். அதை செய்வதற்கான தைரியம் எங்கிருந்து வருது? ஆளுகிற ஆட்சியாளர் சரியில்லை. மட்ட பகல்ல நடு ரோட்ல ஒருத்தர் வெட்டி கொலை பண்ற அளவுக்கு அவனுக்கு தைரியம் எங்கிருந்து வருது? இங்க இருக்கிற ஆட்சியாளர் சரியில்லை. அதிகபட்சம் என்ன செஞ்சிருவான்? அதிகபட்சம் என்ன செஞ்சிருவான்? நீ தூக்கி உள்ள தூக்கி போடுவான், நான் 3 மாசத்துல வெளியே வந்துடுவேன், அவ்வளவுதான் அவனுடைய சிந்தனை. 3 மாசம் எனக்கு வெயில் கிடைச்சிடும், டெய்லியும் ஒன்று இருந்தா டெய்லியும் ஒன்று இருக்கு அவன் நம்புறான். அது ஏன் அவர்களை சிந்திங்க. ஒரு சமூகம் முழுக்க முழுக்க குற்ற சமூகமாக மாறிக்கொண்டே இருக்கு. நாள் ஒன்றுக்கு 5 கொலைகள் நடந்து கொண்டே இருக்கு. ஒரு 16 நிமிடத்திற்கு ஒரு முறை ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டு கொண்டே இருக்கா இந்தியாவில். ஒரு பெண் பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறார். அத்தனைக்கும் காரணம் இருக்கிற போது என்னை அப்பான்னு சொல்லுங்க, என்னை அப்பான்னு சொல்லுங்க. பெற்றவரை நான் என் அப்பான்னு சொல்லுவேன், என்னை பெற்றவரை என்னுடைய அப்பான்னு நான் சொல்லுவேன். அதன் பிறகு பாசத்துல ரொம்ப சொன்னா பெரிய பாசத்தை பாட முறை சொல்லி அழைக்கும். ஆனா என்னை அப்பான்னு சொல்லுங்க, என்னை அப்பான்னு சொல்லுங்க கெஞ்சிய ஒரு முதலமைச்சரை உலகத்திலே எங்கேயாவது நீங்க பாத்துக்கிட்டா இன்னும் கொஞ்ச நாள் வச்சுனா அம்மா தாயே டைட்டில் அப்பான்னு சொல்லு, காலில் விழுந்து நீ அப்பான்னு சொல்லு, அப்பான்னு சொல்லு, அப்பான்னு சொல்லு. எந்த அப்பாவாவது தன் பிள்ளைகளை குடிக்க அனுப்புவாரா? எந்த அப்பாவாவது தன் பிள்ளைகளுக்கு படிப்பை விட்டுட்டு போய் குடிங்க, பாட்டுக்கு 10 ரூபா நீங்க எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு கேட்பாரா? எந்த அப்பாவாவது செய்வாரா? எந்த அப்பாவாவது தன்னுடைய பெண் பிள்ளை விதவையாவதை பார்த்து கொண்டிருப்பாரா? எந்த அப்பாவாவது செய்வாரா? எந்த அப்பா எப்படி செய்றாரு? இந்த அப்பா எப்படி செய்றாரு? அறிவார்ந்த மக்கள் செய்யுங்க. நமக்கு எது குறித்தும் கவலை இல்லை. அடுத்து ஓராண்டு காலத்தில் தேர்தல் வரும். இந்த 5 ஆண்டு காலம் நம் எந்த ஒரு சிக்கலையும் அனுபவிக்காது போல, நமக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாத போல, ஆக சிறந்த ஆட்சியாளர் போல, அதாவது சிங்கப்பூரை மற்ற லீக்வானியை போல ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் தமிழ்நாட்டையே மாற்றினார் அளவுக்கு ஓவர் பில்டப் கொடுத்து ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னாங்க. விடியல் தர போறாருன்னாங்க. 4 ஆண்டு காலம் ஆகிவிட்டது தமிழ்நாட்டுக்கு விடியல். 4 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. இதற்கு முன்னாள் ஆண்டு அண்ணா முன்னேற்ற கழகம் சரியில்லைன்னு சொல்லி தான் நீங்க வந்து 10 ஆண்டு கால ஆட்சி மிக மோசமான ஆட்சியாக இருக்கு. இந்த ஆட்சியை விட மிக மோசமான ஆட்சி, கேவலமான ஆட்சி எதுவும் இல்லை. பொள்ளாச்சி பாலியல் வழக்குல நடவடிக்கை எடுக்கல, நாங்கள் வந்தால் நடவடிக்கை எடுக்கிறோம் சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தாங்க. ஆட்சிக்கு வந்து விட்டீர்கள். பொள்ளாச்சி பாலியல் வழக்குல நடவடிக்கை எடுத்துட்டீங்களா? நடவடிக்கை எடுத்துட்டீங்களா? அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண் பிள்ளை பாதிக்கப்படுது, அமைச்சர் சொல்கிறார் ஒரு தனிப்பட்ட பெண்ணுடைய விவகாரத்தை, ஒரு தனிப்பட்ட பெண்ணுடைய விவகாரத்தை அரசியலாக்காதீர்கள். மணிப்பூர்ல கொல்கத்தாவில் ஒரு ஒரு மருத்துவ மாணவி பாலியல் சீண்டலுக்கு, பாலியல் அத்துமீறலுக்கு உட்படுத்தப்பட்டார். மணிப்பூர் நடந்ததற்கு இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் போராடியது. அது தனிப்பட்ட ஒரு பெண்ணுடைய பிரச்சனை தானே. அப்பொழுது ஏன் போராடினீங்க? மணிப்பூரில் நடந்தால் நாங்கள் போராடுவோம், தமிழ்நாட்டில் நடந்தால் நீங்கள் யாரும் போராடக்கூடாதுங்கிறது அரசு. இது சர்வாதிகாரம். ஒரு ராஜ்யத்திற்குள் ஒரு கோமாளி போய்விட்டால் அந்த கோமாளி அரசனாகிவிட மாட்டான், மாறாக அந்த ராஜ்யம் சர்க்கஸ் கூடாரமாக மாறிவிடும். அப்படித்தான் இன்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்றம் சர்க்கஸ் கூடாரமாக மாறி போச்சு. சர்க்கஸ் கூடாரமாக மாறிவிடும். சட்டமன்றத்தில் என்ன பேசணும்? என் மக்களின் சிக்கல் பேசணும். வாழ்க உதயநிதி, வாழ்க இன்பநிதி, வாழ்க கருணாநிதி, வாழ்க பெரியார், வாழ்க அண்ணா. இதை பேசுவதற்காக சட்டமன்றம் அல்ல. ஒரு செங்கல் தான் ஐயா, ஒருக்கல் ஒரு கண்ணாடி தான் ஐயா உதயநிதி அவருடைய பயணத்தை வாழ்ந்த திரைப்படத்தை தூக்கி வச்சுச்சு. ஒரு செங்கல் தான் தமிழ்நாட்டு அரசியலை புரட்டி போட்டது என்று பேசுவதற்கு, புகழ் பாடுவதற்காக சட்டமன்றம் இல்லை. சட்டமன்றம் எதற்காக இருக்கிறது என்றால் எம்முடைய மக்களுடைய பிரச்சனைகளை பேசி என் மக்களுடைய ஆக சிறந்த திட்டங்களை கொண்டு வருவதற்காக சட்டமன்றம் இருக்கிறது. அந்த சட்டமன்றத்தை பற்றி நீங்க பேசியிருக்கீங்களா? என்ன சிக்கல் குறித்து பேசியிருக்கீங்க? சட்டமன்றத்தில் ஒரு குழாயடி சட்டவோட ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் சண்டை ஓட்டுட்டு இருக்காங்க. ஒரு தெருவில் குழாயடியில பொம்பளைங்க சண்டை ஓட்டுட்டு இருப்பாங்களோ அதுவோ சண்டை ஓட்டுட்டு இருக்காங்க 2 பேரும். மக்களுக்கு ஆக்கப்பூர்வமாக என்ன பேசியிருக்கிறீங்க? இப்போ உடனே என்ன சொல்றாருன்னா தொகுதி மறுசீரமைப்பு பண்றாங்க, உடனே நாங்கள் போய் அதுக்காக நாங்கள் எல்லா கட்சியும் கூப்பிட்டுறோம், எல்லா கட்சியும் கூட்டி நாங்கள் நீதி ஏற்கிறோம், எல்லா கட்சியும் கூட்டி நாங்கள் நீதி ஏற்கிறோம். அறிவார்ந்த மக்களே, இஸ்லாமிய மக்கள் சேர்த்து கேட்கிறேன். சிஏஏ என்று ஒன்று வந்தது, சிஏஏ என்ற ஒரு சட்டம் வந்தது, மசோதா வந்தது, அதை அமல்படுத்துவேன்னு சொன்னாங்க. ஐயா அமித்ஷா அவர்கள் சொன்னாரு, நாங்கள் அமல்படுத்திய தீர்வுன்னு பேசினாரு. எல்லாரும் பேசிய போது அப்பொழுது பெருமரியாதைக்குரிய ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லா கட்சிகளையும் கொண்டு நடத்தி, எல்லா முதலமைச்சர்களையும் கொண்டு நடத்தி நின்றிருந்தார்னா அவர் சிறுபான்மையினுடைய பாதுகாப்பு
மாறுபட்டலாம், பேசலாம். ஆனா அதுக்கு நீட் தேர்வு தேர்வு வந்தது. அனிதாவுடைய மரணத்தை அனிதாவுடைய அப்பாவாக நான் உணர்றேன், அனிதாவுடைய அண்ணனாக நான் உணர்றேன் அப்படின்னு உதயநிதி சொன்னாரு. அனிதா என்னுடைய தங்கச்சியாக உதயநிதி பேசினாரு. யார் யாருக்கெல்லாம் வெக்கம், சூடு, சொரணம் எல்லாம் இருக்கோ அவர்களால் தான் நீட் தேர்வு ரத்து செய்ய முடியும்னு சொன்னாரு. ஆனா எனக்கு அப்ப தெரியாம போயிடுச்சு. இது எதுவுமே திமுக யாருக்குமே கிடையாது. எனக்கு எப்படி நீட் தேர்வு ரத்து செய்வாங்க நாங்கள் அப்ப யோசிக்கல. தெரியாத நம்ம வாக்கு செலுத்திட்டோம். அதற்கு நீட் தேர்வுனால பல பிள்ளைகள் இறந்து போனாங்க. அப்பொழுது கேட்கிற எந்த மாநில முதல்வர்களையும் கூட்டி ஐயா ஸ்டாலின் அவர்கள் எந்த ஒரு கலந்தாய்வும் எந்த ஒரு ஆலோசனை நடத்தல. அதற்கு பிறகு காவிரி சிக்கல் நடந்தது, எந்த ஒரு ஆலோசனை நடத்தல. முல்லை பெரியாறு வந்தது, எந்த ஒரு ஆலோசனை சிக்கல் நடத்தல. இந்த அருகில் இருக்கிற ராமேஸ்வரத்தில் 850 மீனவர்கள் சுட்டு கொல்லப்பட்டார்கள். அப்பொழுதும் எந்த முதலமைச்சர்களையும் கூப்பிட்டு இவர்கள் ஆலோசனை நடத்தல. ஆனால் நாளைக்கு நடைபெற சாத்தியமே இல்லாத ஒரு தொகுதி மறுசீரமைப்பு கொண்டு வந்துட்டு இந்த பாருங்க நாங்க ஆலோசனை நடத்துறோம், நாங்க பிஜேபி எதிர்க்கிறோம். அறிவார்ந்த மக்கள் சொல்லுங்க, பிஜேபி இன்றைக்கு மெஜாரிட்டியில இருக்கா மைனாரிட்டியில இருக்கு? பிஜேபி இருக்கிற அருகில் இருக்கிற சந்திரசேகரனுடைய அனுமதி இல்லாம ஒரு ஆதரவு இல்லாம அவர்களால் இங்க கட்சி நடத்த முடியுமா? அவர்களால் ஆட்சி நடத்த முடியுமா? அப்படி நடத்த முடியாதுன்றப்ப அவரு தன்னுடைய மாநிலத்துல குறைவான தொகுதியில் வர்றதுக்கு அவர் அனுமதிப்பாரா? அப்படி அவர் அனுமதிச்சாருன்னா இந்த அவருடைய ஆட்சி அங்க இருக்குமா? அவருடைய ஆட்சி அங்க இல்லைன்னா அங்க சென்ட்ரல்ல அவருடைய ஆட்சி இருக்குமா? இப்படி எதற்குமே பாசிபிள் இல்லாத 2029 வரைக்கும் எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாத ஒரு ஆட்சியில எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாத சட்டத்தை நான் கொண்டு வருவேன் திமுக பாஜக சொல்றான். அதற்கு திமுக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பாருங்க நாங்க எதிர்க்கிறோம், பாருங்க நாங்க எதிர்க்கிறோம். எதை எதிர்க்கிறீங்க? நியாயமாக பேசக்கூடியவர்கள் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அமெண்ட்மெண்ட் ஆக்ட், தேசிய புலனாய்வு முகமை திருத்த சட்டம் 2019 இஸ்லாமியருக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட சட்டம் நாடாளுமன்றத்தில் அமித்ஷா பேசுகிறார். இந்த சட்டம் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கும் தமிழர்களுக்கும் எதிராக கொண்டு வரப்படுகிறது என்று நாடாளுமன்றத்தில் இந்தியாவுடைய உள்துறை அமைச்சராக இருந்த அமித்ஷா சொல்லுகிறார். அந்த சட்டத்திற்கு எதிர்த்து 6 நிமிஷம் பெருமரியாதைக்குரிய முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா அவர்கள் பேசுறார். சட்டம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கும்போது நான் அஞ்சுகிறேன். இஸ்லாம் இந்த சட்டமன்ற இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு இருக்காது, சட்டமன்ற இந்தியாவில் இஸ்லாமியர்கள் ஒதுக்கப்படுவார்கள், எல்லாம் பேசுறாரு. எல்லாம் பேசுறவரு அந்த நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அமெண்ட்மெண்ட் ஆக்டை எதிர்த்து வாக்கு செலுத்திருப்பாங்க. இல்லை, மொத்தமே 7 பேர் இல்லை, கடைசியில பார்த்தா ஆதரிச்சு வாக்கு செலுத்திருக்காரு. என்னையவே ஆதரிச்சு வாக்கு செலுத்திருக்காரு. இவர்கள் பேசுகிறார்கள் மாநில சுயாட்சி பேசுறோம். அறிவார்ந்த மக்கள் சிந்திங்க, நாங்கள் இங்கு போராடுவது எங்களுக்கு தனிப்பட்ட வேலை இல்லை. ஜாகிரேஷன் அவர்களுக்கும் இருக்கிற யாருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. அவரும் தமிழர், நாங்களும் தமிழர். அவரும் மனிதர், நாங்களும் மனிதர். அதுவும் ரத்தம், எங்களுக்கு இருக்கிறது ரத்தம். இது ஒன்றுதான். அதற்காகத்தான் நாங்கள் போராடுறோம். இந்த மண்ணில் எந்த மக்கள் எல்லாம் போராடுகிறார்களோ, எந்த மக்கள் எல்லாம் துன்புறுகிறார்களோ அவர்கள் எல்லாருக்காகவும் நாம் தமிழர் கட்சி வந்து நிற்கும். முதல் ஆளாக நாங்கள் வந்து நிற்போம். இந்த வழக்குல உரிய நீதி கிடைக்கணும், உரிய விசாரணை நடக்கணும், சரியாக இந்த விசாரணை நடக்கணும். இந்த விசாரணை எந்த ஒரு இடத்துலையும் போனதாக போயிடக்கூடாது. அவருடைய மகன் சொல்றாரு, இப்ப என்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது, என்னுடைய உயிருக்கும் இந்த கும்பலா அச்சுறுத்தல் இருக்கின்றது. இப்பொழுது வரை காவல்துறை அதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியல. அறிவார்ந்த மக்களை சிந்திங்க, ஒரு முறை சிந்திங்க. இங்கு மீண்டும் 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 இவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து இவர்களை ஆட்சியில் அமர்த்தி உங்கள் வீட்டு பிள்ளைகளை இன்றைக்கு ஜாகிரனுக்கு நடந்தது நாளைக்கு அனீஸ் பாத்திமாவுக்கு நடக்காது என்று எந்த உத்தரவாதமும் இல்லை. ஆம்ஸ்டாங்குக்கு நடந்தது வேற எந்த கட்சியினருக்கும் நடக்காது என்று எந்த உத்தரவாதமும் இல்லை. தீபக் பாண்டியனுக்கு நடந்தது வேற எந்த தலைவருக்கும் நடக்காது என்று எந்த உத்தரவாதமும் இல்லை. காரைக்குடியில் வெட்டி கொலை செய்யப்பட்டவர் திருநெல்வேலியில் வெட்டி கொலை செய்யப்பட மாட்டார்கள் எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை. அப்ப ஒரு கொலை நடக்கிறது என்றால், ஒரு அத்துமீறல் நடக்கிறது என்றால், ஒரு பாலியல் சீர்கேடு நடக்கிறது என்றால் இருக்கிற மக்கள் எப்பொழுது வெகுண்டிருந்து போராடுகிறோமோ, எப்பொழுது இந்த ஆட்சியை துணைக்கிறது விட்டு ஒரு ஆழச்சிறந்த ஆட்சியை தேர்ந்தெடுக்கிறோமோ அதுவரை இந்த நிகழ்வு நடந்து கொண்டே நமக்கு கவலை இல்லை. நமக்கு பெட்ரோல் விலை உயர்ந்தாலும் கவலை இல்லை, டீசல் விலை உயர்ந்தாலும் கவலை இல்லை, ரோடு சரியில்லைனாலும் கவலை இல்லை, தெருவிளக்கு எரியினாலும் கவலை இல்லை, என் வீட்டுக்குள்ள சாக்கடை வந்து அடைச்சிருந்தா கூட எனக்கு கவலை இல்லை, தண்ணி கூட வேலை செய்யல அப்படின்ற நிலைக்கு போய் நான் அன்றாட தேவைக்கு அழைக்கப்பட்டேன். எனக்கு 3 வேளை சோறு கிடைப்பதே பெரிய தேவையாக, பெரிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக எல்லாத்தையும் மாத்திட்டேன். என் புருஷன் குடிக்காம வீட்டுக்கு வந்தா போதும்னு எல்லா தாய்மார்களும் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னுடைய 4 பிரச்சனையே மிகப்பெரிய பிரச்சனையாக இங்க பூதாகரமாக காட்டப்பட்டு விடுச்சு. அதனால இந்த மண்ணில் எது குறித்தும் சிக்கல் இல்லை. இந்த மண்ணில் என்ன சர்வாதிகார வேலைகளை வேண்டுமானாலும் செய்து விட்டு போகலாம்.
எப்படி வேண்டுமானாலும் இந்த மக்களை துன்பப்படுத்தலாம், எப்படி வேண்டுமானாலும் இந்த மக்களை கொடுமைப்படுத்தலாம். நான் அடுத்த இந்த 5 ஆண்டுகளில் இந்த மக்களை கரும்பு சக்கை போல புளிந்தாலும் சரி, அட்டை போல உறுதினாலும் சரி, நான் கடைசி நேரத்தில் கொடுக்குற 500க்கும், நான் கடைசி நேரத்தில் கொடுக்குற 1000க்கும், நான் கடைசி நேரத்தில் கொடுக்குற குவார்ட்டருக்கும், நான் கடைசி நேரத்தில் கொடுக்குற பிரியாணிக்கும் வாக்கு செலுத்திடுவான்னு அவன் நம்பலாம். அந்த நம்பிக்கை தான் அவர்களை இவ்வளவு செய்ய தூண்டும். அண்ணல் அம்பேத்கர் சொல்லுகிறார், அதிகாரம் மிக வலிமையானது, இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாதுன்றார். அப்ப இந்த அத்தனை உரிமைகளும் பறிக்கப்பட்ட தமிழர்கள், அத்தனை உரிமைகளும் இழந்து நிற்கிற தமிழர்கள், அதிகாரமற்று இருக்கிற தமிழர்கள் அதிகாரத்துக்கு வரும். அவர்களுடைய அதிகாரம் இந்த மண்ணில் நிறுவப்படும். இந்த நேரத்தில் ஒரு ஆக சிறந்த ஆட்சி அமையும். சாதிமத போதை, ஊழல், லஞ்சம், கையூட்டி எதுவும் இல்லாத ஒரு ஆக சிறந்த ஒரு ஆட்சி இந்த மண்ணில் தேவை. இந்த மண்ணில் தேவை இருக்கு. இவள் எல்லார் வீட்டிலும் பெண் பிள்ளைகள் இருக்கு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்தது நாளை என் வீட்டு பிள்ளைக்கு நடக்காது என்று யாரும் உத்தரவாதம் சொல்ல முடியாது. எல்லார் வீட்டிலும் 16, 17, 18, 19, 20, 21, 22 வயதுகளில் பிள்ளைகள் இருக்கு. படிக்கிற பிள்ளை, பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பெண் பிள்ளையின் கையில் மது போத்தல்கள் இருக்கிறது. இதுதான் இந்த திராவிட மாடலுடைய சாதனை. அறிவார்ந்த மக்களை சிந்திங்க. அதிகாரம் மிக வலிமையானது. ஏன் எல்லாரும் எப்ப போராடுவார்கள் வெளியேற்றிட்டு போராடுறீங்க தானே? ஏன் ஒரு அரசியல் கட்சியாக போராடுறீங்க? ஏன் ஆட்சிக்கு வரணும்னு போராடுறீங்க? ஏன் நீங்க இந்த போராட்டத்தில் ஆட்சி குறித்து பேசுறீங்க? கண்டிப்பை மட்டும் பேசுங்க. அறிவார்ந்த மக்களே, நீங்கள் அரசியல் வேண்டாம் என்று ஒதுக்கி போனால் நீங்கள் யாரை வெறுக்கிறீர்களோ அவர்களுடைய ஆட்சியின் கீழ் வாழ நேர்கின்றாங்க. அரசியல் சாக்கடை, அரசியல் சாக்கடை, எனக்கு அரசியல் வேண்டாம், எனக்கு அரசு அதிகாரம் வேண்டாம் என்று யாரெல்லாம் ஒதுக்கி போகிறார்களோ அந்த சாக்கடை அப்ப யார் சுத்த முடியும்? எல்லாரும் ஒதுக்கி போயிடும். எனக்கு அரசியல் சாக்கடை, இதுக்குள்ள உள்ள நுழைய மாட்டேன், இதுக்குள்ள உள்ள நுழைய மாட்டேன். அப்ப யார் அந்த சாக்கடையை சுத்தம் செய்வது? ஜாகிரசுடைய படுகொலைக்கு திமுக ஆட்சியில் நீதி கிடைக்கும் என்று நம்பினால் நம்மை விட ஊழல்கள் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. அறிவார்ந்தவர்களே, ஒரு முறை உங்களுடைய சிந்தனைகளை மாற்றுங்கள், சிந்தனைகளை விசாலப்படுத்துங்கள். ஒரு முறை நீங்கள் மாற்றி வாக்கு சொல்லுங்கள். அதிகாரத்தை ஒரு சரியான நபருக்கு நீங்க கொடுங்க. ஒரு மான தமிழர், ஒரு ஆக சிறந்த அரசியல் தெளிவு, ஆக சிறந்த கொள்கை தெளிவு, ஆக சிறந்த ஆட்சி வரை வைத்திருக்கிற ஒருவரால் தான் இந்த மண்ணை ஒரு ஆக சிறந்த குற்றதேசம் இல்லாத, குற்றச்சமூகம் இல்லாத ஒரு சமூகமாக சமூகத்தை மாற்ற முடியும். அறிவார்ந்தவர்களை ஒரு முறை சிந்தி. ஐயா ஜாகிர் ஹுசைன் அவர்களுடைய படுகொலைக்கு நீதி கேட்பதோடு மட்டுமல்லாமல் ஐயா ஜாகிர் ஹுசைன் அவர்களுடைய மகனுக்கும், அவருடைய மகளுக்கும், அவருடைய குடும்பத்தாருக்கும் என்றென்றும் நாம் தமிழர் கட்சி உறுதுணையாக இருக்கும். அவருக்கு இறுதி நீதி கிடைக்கும் வரை உரிய எந்த எண்ணுக்கும் என்று நாம் தமிழர் கட்சி போராடும். புரட்சி எப்பொழுதும் வெல்லும். அதை நாளை மலரும்.